வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோவில் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்ப்பவர் பெருமாள். முதல் நாள் பெய்த கடும் மழையால் பெருமாள் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்த குடிசை வீடு முற்றிலும் சேதமடைந்தது. மறுநாளே வேறு ஒரு வாடகை வீடு பிடிக்க வேண்டும் என்பதால் சத்யா ஸ்டுடியோ மேனேஜர் பத்மநாதனிடம் தான் வேலைக்கு வருவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்று சோகமாக கூறினார் பெருமாள் அவர்கள். மறுநாள் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட பொன்மனச்செம்மல் பத்மநாதனிடம் எலக்ட்ரீஷியன் பெருமாள் எங்கே என்று கேட்டார். பத்மநாதன் விவரத்தை கூறியவுடன் கவலை அடைந்தார் பொன்மனச்செம்மல். அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்மனச்செம்மல் உடனே தனது லெட்டர் பேடில் வீட்டு வசதி வாரிய தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அதில் பெருமாளுக்கு வீடு ஒன்றை ஒதுக்கீடு செய்யும்படி அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டார். மறுநாள் KP ராமகிருஷ்ணன் சின்னவர் அழைப்பதாக பெருமாளை ஸ்டுடியோ அழைத்து வந்தார். அவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்தார் பொன்மனச்செம்மல். அதன்படி பெருமாளுக்கு வீடு ஒன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பெருமாள் தன்னிடம் உதவி கேட்பதற்கு முன்பே அவர் கூறிய உதவியை செய்தார் பொன்மனச்செம்மல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.